அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பழனி ஜெயம் வேணுகோபால். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு 10ஆம் அதிபதியுடைய தசாபுத்தி நடக்கக்கூடிய காலகட்டத்தில், அந்த ஜாதகர் யாராக இருந்தாலுமே பட்டம், பதவி, புகழ், சங்கங்கள்ல உரிய அங்கீகாரம் இதெல்லாம் அந்த ஜாதகருக்கு இயல்பாக தேடி வரும். அது அவருடைய தகுதியை பொறுத்து அதற்கு தகுந்த அளவில் வரும். அதே சமயத்தில 10ஆம் அதிபதி ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்து, அதோடைய தசாபுத்தி நடக்கும் பொழுது, அவர் தொழில் பண்ணிட்டு இருந்தார்ன்னா, தொழில் ரீதியாக அபரிதமான உயர்வு உண்டு. ஆனா 10ஆம் அதிபதி எந்த வகையிலும் பாதிப்பு இல்லாமல் இருக்க வேண்டும். லக்னாதிபதியும் 10ஆம் அதிபதியும் 6, 8 ஆக இல்லாமல் இருக்க வேண்டும். அப்படி இருந்தா தான், தொழில் மூலியமா வரக்கூடிய லாபங்களை ஜாதகரால் அனுபவிக்க முடியும். அவர் தொழில் பண்றாரு, லக்னாதிபதியும் 10ஆம் அதிபதியும் 6, 8 இருக்காங்க. 10ஆம் அதிபதியோட தசாபுத்தி நடக்குது அப்படின்னா, தொழில் அவருக்கு செட் ஆகாது. விரயங்கள் தான் அதிகமா இருக்கும். நானும் தொழில் பண்றேங்கிற பேருக்கு தொழில் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அப்போ ஒரு தொழில்ல ஜெயிக்கிறதுக்கு நம்ம இத்தனை விஷயங்கள பார்க்கணும். எத பார்க்கணும்? லக்னாதிபதியும் 10ஆம் அதிபதியும் 6, 8 ஆக இல்லாம இருக்கணும். 10ஆம் அதிபதி நல்ல நிலைமையில் இருக்கணும். 10ஆம் அதிபதிக்கு வீடு கொடுத்தவர் நல்லா இருக்கணும். 10ஆம் அதிபதிக்கு சாரம் கொடுத்தவர் நல்லா இருக்கணும். 10ஆம் அதிபதிய சுபக்கிரகங்கள் பார்க்கணும் அல்லது 10ஆம் இடத்த சுபக்கிரகங்கள் பார்க்கணும். இத்தனை விஷயம் பார்க்கணுமா சார்? அப்படின்னா, இத்தனை வகையிலும் சிறப்பா இருந்தா தான், அந்த காலகட்டத்தில தொழில் அற்புதமான லாபத்தை ஜாதகருக்கு பெற்றுத்தரும் அப்படிங்கிறத நீங்க மறந்துறக்கூடாது. இப்போ ஒரு ஜாதகத்தில 10ஆம் அதிபதியே யோகியா இருக்காரு, 10ஆம் அதிபதியே கரண அதிபதியாக இருக்காரு அப்படின்னா, அவரும் லக்னாதிபதியும் நல்ல நிலைமையில இருக்கும் பொழுது, இவர் எந்த தொழிலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும், அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய பொருளாதார ஏற்றத்தை கண்டிப்பாக சந்திப்பார். இதன் மூலம் வாழ்க்கையில் அபரிதமான வளர்ச்சி அந்த ஜாதகருக்கு உண்டு. தான் இந்த கருத்துக்கள் 10ஆம் பாவத்தின் மூலம் ஒரு ஜாதகருக்கு ஏற்படக்கூடிய பொதுவான தகவல்கள். நன்றி, வணக்கம்.